வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக சுகாதாரத்துறையிலேருந்து ரிட்டன் ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க 2024க்கானது. இதற்கான கல்வி தகுதி பார்க்கலாம். கல்வி தகுதி வந்து 8th டிகிரி வரைக்கும் கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சேல்ரி என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ நான் போடும்போது உங்களுக்கும் அது வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி போன வீக்குமே தமிழ்நாடு சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்கும். இது நெக்ஸ்ட்டு வீடியோ, அதாவது அடுத்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு திரும்பவுமே தமிழ்நாடு சுகாதாரத்துறையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் ஹெல்த் சொசைட்டிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் நிறைய பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஆயுஷ் மருத்துவர், மருந்து வழங்குனர், அப்புறம் பல்நோக்கு மருத்துவர் அப்படின்னு நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜாப் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பேரால் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இது ஆஃப்லைனில் நம்ம விண்ணப்பம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்மளோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவங்களுக்கு கொரியர் பண்ணுற மாதிரி, அப்படி இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 8/4/2024 அன்று மாலை 5 மணிக்குள் வரவேற்கப்படுகின்றனன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறவங்களா இருந்தால் இந்த அப்ளிகேஷனை நம்ம ஒரு 6ஆம் தேதிக்கு முன்னாடியே சென்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு 8ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே போய் கிடைக்கும். ஸோ அப்ளை பண்ண போகிறவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேரால இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது, இது ஒரு முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டெம்ப்ரவரி ஜாப்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் நிறைய விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஜாப்புக்குமே ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. 8th குவாலிஃபிகேஷனில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 8th குவாலிஃபிகேஷனில் டிகிரி வரைக்குமே அவங்களோட குவாலிஃபிகேஷனாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பதவி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பதவி ஆயுஷ் மருத்துவர். இதுக்கான கல்வி தகுதி BUM முடிச்சுட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு பார்த்தோன்னா, ரெஸ்பெக்டிவ் போர்டில், அப்படி இல்லைனா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் சர்ச்சஸ் தமிழ்நாடு போர்டு இந்தியன் மெடிசன் TSMSC இதில் நம்ம கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கு மாத சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 34,000 இருக்கும். இதுக்கான வேகன்சி ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே ஆயுஷ் மருத்துவரில் BSMS முடித்தவங்களுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு வேகன்சி. அதுக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தோன்னா அதே 34,000 கொடுத்துருக்காங்க. இதுக்குமே நமக்கு BSMS முடித்து அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ஜாபில் எல்லாத்துலேயுமே அலவுன்ஸ் நிறைய கிடைக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு அடுத்த பிரிவு சித்தா பிரிவு மருந்தாளருக்கு. இதுக்கு நாள் ஒன்றுக்கு டெய்லி வேஜஸாக கொடுக்குறாங்க. நாள் ஒன்றுக்கு 750 ரூபாய் தினக்கூலியாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்குமே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் D.Pharm முடிச்சிருக்கணும். அது கூடவே ஃபார்மசி கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 4th பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர். அதுக்கான குவாலிஃபிகேஷன் 8th தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும்ன்றதை கொடுத்துருக்காங்க. அதாவது 8ஆம் வகுப்பு தான் குவாலிஃபிகேஷன். நமக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தாலே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்க்கான வேகன்சி 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்குமே டெய்லி வேஜஸ் தான் கொடுக்குறாங்க. நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் கூலியாக வழங்கப்படும்ன்றதை கொடுத்துருக்காங்க. அதனால் 8th குவாலிஃபிகேஷனில் இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இது கூட என்ன பெனிஃபிட்னா, இது டெம்ப்ரவரி ஜாப்னால நெக்ஸ்ட்டு திரும்பியும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் போடும்போது நீங்கள் ரிட்டனும் அப்ளை பண்ணி அதே ஜாப்பில் இருந்துக்கலாம். ஸோ 8th குவாலிஃபிகேஷன்லாம் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஜாப்லாம் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் பதவி என்னென்னு பார்த்தோன்னா ஆயுஷ் மருத்துவர் BSMS முடிச்சிருக்கணும். அதுலேயுமே நமக்கு சேலரி 40,000 இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்கள் 5 வேகன்சி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சிகிச்சை உதவியாளர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த பதவிக்கான கல்வி தகுதி பார்த்தோன்னா நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதுவுமே சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அந்த மாதிரி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பார்த்தோன்னா மாதம் 15,000 இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இதுக்கான காலி பணியிடங்கள் 5 வேகன்சி இருக்கும். அடுத்த ஜாப் என்னென்னு பார்த்தோன்னா மாவட்ட திட்ட மேலாளர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி மினிமம் ஒரு பேச்சுலர் டிகிரியில் BAMS முடிச்சிருக்கணும். வித் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் தான் முடிச்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நார்மலாக பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தான் கேட்டிருக்காங்க. MS ஆஃபீஸு, MS வேர்டு, MS பவர் பாயிண்ட்டு, எக்ஸலு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். இதுக்குமே சேலரி ஹை சேலரியாக 40,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கான காலி பணியிடங்களோட எண்ணிக்கை ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தகவல் உதவியாளர்.
இந்த தகவல் உதவியாளர் பணியில் வந்து நமக்கு இதுதான் கல்வி தகுதி அப்படின்றத மென்ஷன் பண்ணலை. நிறைய கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு டிகிரி இன் பிசிஏ படிச்சிருக்கலாம், அல்லது ஐடி முடிச்சிருக்கலாம், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா பிடெக் முடிச்சிருக்கலாம், பிடெக்கில் வந்து சிஎஸ் முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா ஐடி, பிசிஏ, பிபிஏ, அதுவும் இல்லைனா பிஎஸ்சி வித் வந்து 1 year டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் சிஎஸ் ஃபார்ம் ரெகனைஸ் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலே இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபைடு தான். இதுக்கான சேலரியாக மந்த்லி வந்து 15,000 இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வெறுமனையாக ஒரு வேக்கன்சி 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இதில் வந்து நிறைய பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஜாபோட கவுண்டிங் வந்து நிறைய ஆகும். நீங்கள் இதில் தகுதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து டெம்ப்ரவரியான ஜாப் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாபில் இருந்துட்டு நெக்ஸ்ட் ஜாபை தேடிக்கலாம். அதனால் அப்ளை பண்ணுறதை யாரும் வந்து மறந்துடாமல் அப்ளை பண்ணிடுங்க, இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் ஜாப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பதவி வந்து நகர்ப்புற சுகாதார மேலாளர், அதுக்கான வேக்கன்சி. இதுக்குமே வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பிஎஸ்சி நர்சிங் அப்படி இல்லைனா எம்எஸ்சி நர்சிங் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தோன்னா 25,000 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பதவி பார்க்கலாம். அடுத்த பதவி வந்து இடைநிலை சுகாதார பணியாளர், நகர நலவாழ்வு மைய செவிலியர். இந்த பதவிக்கு டோட்டலாக 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மாத ஊதியம் வந்து 18,000 இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து செவிலியர் பட்டப்படிப்பு அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் மற்றும் தமிழ்நாடு செவிலியம் மற்றும் தாதியம் குழுமத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பாடத்திட்டம். இதில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலான்றதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆய்வக நுட்புணர் பதவிக்கான வேக்கன்சி. இதுக்குமே வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி வந்து 12th பாஸ் அண்ட் வந்து டிஎம்எல்டி 2 years கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மாத ஊதியமாக வந்து 13,000 கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க, அதை நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நிபந்தனைகளில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்ம ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான், இது ஒரு டெம்ப்ரவரியான ஜாப்புன்றதை கொடுத்துருக்காங்க. எந்த டைம்லையும் இது வந்து பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம சேர்கிறதுக்கு சுய விருப்பம் இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு கடிதம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரியும் கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்கான விண்ணப்பங்களை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போயும் ஆஃபீஸில் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஸ்பீட் போஸ்ட்டும் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்துக்கான படிவங்கள் வந்து எங்கே இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க, எந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷனோட கீழேயே வந்து விண்ணப்பத்துக்கான படிவத்தையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையே டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்க அல்லது அதே டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கீங்கன்னா நேரில் கொண்டு போய் கூட கொடுத்துடலாம். லாஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஜாப்க்கான எண்ணிக்கை இருக்கும்ல, பதவிகளின் எண்ணிக்கை வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. அதாவது இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படி இல்லைனா டிக்ரீஸ் ஆகலான்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்மை பற்றி பார்க்கலாம். இதுதான் இந்த விண்ணப்ப படிவம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் ஃபில் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் ஒட்டி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து முழுமையாக ஃபில் பண்ணிடுங்க. எந்த தப்பும் விடாமல் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடயே நம்ம வந்து சில ஃபோட்டோ காப்பீஸ் வைக்கணும், அதாவது ஜெராக்ஸ் வைக்கணும், சில டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் வைக்கணும். அதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது நம்மளாக சைன் போட்டு அந்த டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸையுமே நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து வைக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் வந்து பாஸ்போர்ட் சைஸ் வந்து ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும், கலரில் இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு, நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு அப்படின்ற எல்லாத்தையுமே வைக்கணும். தமிழ் மீடியத்துக்கான சர்டிஃபிகேட்டில் வந்து எஸ்எஸ்எல்சி அப்படி இல்லைனா ஹெச்எஸ்சி 12th மார்க் ஷீட் வச்சா போதும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கூட கேட்டிருக்காங்க. ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்லேயுமே வந்து 2 ஜெராக்ஸ் வந்து வச்சுருங்க. அதுலேயுமே நீங்கள் சைன் பண்ணி அதையுமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து பின் பண்ணி அனுப்பிடுங்க. அவங்க அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நான் அப்ஜெக்டிவ் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கேருந்து என்ஓசியும் வாங்கி கொடுத்துருங்க. அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்த எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் அல்லது இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து குவாலிஃபைடாக இருக்கீங்க அப்படின்றதுல ஒரு சின்ன டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.